வணக்கம். நான் தான் உங்கள் ப்ரொஃபஸர் பேசுகிறேன். வெல்கம் டு த வேர்ல்ட் திஸ் வீக். This is the 12th edition and I am reporting on 30th June 2024. பார்ப்போம், இந்த கடந்த 2 வாரங்களில் நடந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பேசுவோம். முக்கியமான விஷயம், நம்ம கவனத்துக்கு வரது விஷயம், அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு, விளாடிமிர் புட்டின் ட்ராவல் டு நார்த் கொரியா. கிம் ஜுங் உன் நார்த் கொரியன் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணது உலக அளவில் பயங்கர பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஏன்னா 2 பேருக்குமே ஒரே எனிமீஸ் தான். இந்த எனிமீஸ் அமெரிக்கன்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஒரு விதமான ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று காட்டுறோன்னு வச்சுக்கோங்க. நார்த் கொரியாவில் ஒரு மிக பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு. 2 பேருமே ஆகாது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படின்ற இருக்க நிலைமையில் இவங்க 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சைனாவும் கூட்டணியில் சேர்ந்தது தான். சைனாவுக்கும் அமெரிக்காவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ விளாடிமிர் புட்டின் ஐ திங்க் திஸ் இஸ் ஆன் June 17. ஸோ June 14 June 17. ஸோ இவர் நார்த் கொரியா போகிறாரு. நார்த் கொரியா பயங்கர பிரம்மாண்டமாக அவர் வர வைக்கிறாங்க. பெரிய ஒரு ஒப்பந்தம், அதாவது முக்கியமான ஒப்பந்தம். அதாவது உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கள நாங்கள் திரும்பி அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களையும் யாராச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பயங்கர பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது. அது அதுக்கப்புறம் உக்ரைன் வாருக்கான ஒரு ஆமுனிஷன்ஸ் நார்த் கொரியா சப்ளை பண்ணுறது, அதுக்கும் வெஸ்ட்டில் அப்படி தான் பார்க்கப்பட்டது. அது நடந்திருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதுக்கடுத்து கனடா கவர்மெண்ட்டு செஞ்ச ஒரு வேலை தான். ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்ற இந்த ஆள் இறந்துருக்கான். இந்த ஆள் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இந்த நாட்டின் ஒரு பெரிய ஒரு ஐடலும் கிடையாது, ஒன்றும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, ஒரு ரிலீஜியஸ் லீடர்ன்ற அப்படின்னு இவங்களே அந்த குருத்வாரா பார்த்துக்கிற ஆளுது அப்படின்றாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க அந்த சரே சிட்டியில் இருக்க அந்த குருத்வாராவுக்கு இவர் ஒரு இந்திய கவர்மெண்ட்டால் இவர் தேடப்படுற ஒரு ஆள். அவர் போன ஆண்டு கொலைப்பட இறக்குறாரு ஷூட்டிங்கில். ஸோ அது இன்னும் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரில. அது கனடியன் கவர்மெண்ட் ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர் பகிரங்கமாக இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஸோ அதுக்கு இன்னும் இந்திய கவர்மெண்ட் மேலே இருக்க ஒரு கோவமாக தெரியல, வெறியா தெரியல. இந்த ஒரு இறந்த ஒரு வருடங்களுக்கு பிறகு அவருக்கு கனடியன் பார்லிமெண்ட்டில் ஒரு மௌன அஞ்சலி, ஒரு நிமிடத்தான ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ். இவர் யார்? இவர் ஜஸ்ட் ஒரு பிளம்பர். இவருக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய தான். ஸோ டேரெக்டாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி we are ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ்னால் இவர் கொலை பண்ணப்பட்டார். அது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ரொம்ப அப்பாவி இவர் கொலை பண்ணிட்டாங்க. ஏப்பா, இவர் ஒரு தனி நாடே கேட்குறாரு இந்தியாவிலேருந்து காலிஸ்தான்னு. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க எந்த லெவலுக்கு அதை இவங்க ஆதரிக்கிறாங்க. அப்படி பார்த்தா அதே ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட் அமாசையும் ஆதரிக்கலாமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக, அதை நிராகரிக்கிறாங்க, அதை பேன் பண்ணுறாங்க. ஸோ பலஸ்தீனையும் அவங்களோட பேச்சை அடக்குறாங்க. ஆனால் இவங்க பேசினா மட்டும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படி தான் சொல்கிறாங்க. இது புரிய மாட்டேங்குது. ஸோ கனடியன் கவர்மெண்ட் இஸ் இன் டோட்டல் மெஸ். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, போக தான் தெரியும். பட் இன்னும் ஒன்று மட்டும் முடிவு எடுத்துட்டாங்க, இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும் முடிவு எடுத்துட்டாங்க. போக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கடந்த 2-3 வாரங்களாக அந்த வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் நடந்தது வெஸ்ட் இண்டீஸ்லேயும் அமெரிக்காலேயும். இதில் மிக பிரம்மாண்டமாக திருப்பியும் ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்தியா இந்த முறை ஃபைனல்ஸ் இந்தியா வெற்றி பெற்றாங்க.
நானே வந்து பல வாரங்களுக்கு முன்னாடி வந்து இந்த டீமை பார்த்து என்னைய அதே டீமை எடுத்து வச்சிருக்கீங்க, என்னதான் நீங்கள் வந்து இப்படி ஆசைப்படுறீங்க, ஏன் ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க, இந்த டீம் தானே வந்து அப்போ தோத்துது, அதே டீம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து திட்டினேன். பட் என்னுடைய வந்து அந்த ஒரு வியூ வந்து இவங்க மாற்றிட்டாங்க. பட் உண்மையிலே பயங்கரமான ஒரு ஃபைனல். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இவங்க ஃபைனல் வந்து வின்னே பண்ண முடியாது, இவங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க. பட் அந்த ஹார்திக் பாண்டியா வந்து அந்த ஹென்ரி கிளாசனோட விக்கெட் விழுகும்போது அப்போ பார்க்கறதுக்கு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கண்டெயின் பண்ணி ஜஸ்பிரிட் பும்ரா, அப்புறம் ஹர்ஷ்தீப், அப்புறம் ஹார்திக் 3 பேரும் நல்லா கண்டெயின் பண்ணி பயங்கரமாக போலிங் போட்டு ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஈவன் விராட் கோலியோட இன்னிங்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங் 75 ரன்ஸ் அந்த ஃபைனலில். அதுக்கு முன்னாடி செமிஃபைனல் வந்து ரோஹித், சூரியகுமார் இவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது ஆஸ்திரேலியாவோட மேட்ச்சில் வந்து ரோஹித் வந்து வெறியோட வந்து சூப்பர் 8 மேட்ச்சில் வந்து போட்டு அடித்து துவம்சம் பண்ணார் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை. எஸ்பெஷலி பேட் கமின்ஸை போட்டு நொறுக்கு இருக்கிறார், இன்க்ளூடிங் மிச்சல் ஸ்டார்க். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் டோர்னமெண்ட் ஆஸ் அன் இந்தியன் சப்போர்ட்டர். நம்மளுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஒரு எல்லாமே க்ளோஸ் கேம்ஸ், இல்லை க்ளோஸ் கேம்ஸ்லாம் வந்து இந்தியா தே ஃபாட் பேக், தே கேம் பேக். நல்ல டிசர்விங் டீம். ஈவன் இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி அந்த ஒன் டே ஒரு நாள் வந்து தப்பாக போயிடுச்சு. ஸோ 19th நவம்பர் 2023 அச்சீவ் பண்ணது வந்து இவங்க வந்து 29th ஜூன் 2024 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. 19 நவம்பர் 19 செப்டம்பர் அது ஒரு நாள் தான். ஸோ ரொம்ப சூப்பரான மேட்ச்சு, பிரம்மாண்டமாக இருந்தது. திருப்பி வந்து பார்க்கக்கூடிய மேட்ச். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மேட்ச். அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் விராட் கோலி வந்து வின் பண்ணி கொடுப்பாரு பார்த்தீங்களா போன T20 வேர்ல்டு கப்பில். அதே மாதிரி இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் டு வாட்ச், ஒன் ஆஃப் த குட் கம்பேக் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஈவன் அந்த சூரியகுமார் அதோட கேட்ச், பவுண்டரியில் கேட்ச், அந்த கான்ட்ரவர்ஷியல் கேட்ச் அப்படின்றாங்க. பட் கிளியராக அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே அந்த ரிலீஸ் ஆச்சு. ப்ராப்பராக வந்து உள்ளே தான் வந்து கேட்ச் பிடிச்சாரு. அந்த பவுண்டரி ரோப் வந்து பின்னாடி தள்ளிடுச்சு. பட் ரோப்பு தள்ளினதே வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபீல்டர் தான் அவர் ஃபீல் பண்ணும்போது பின்னாடி தள்ளிட்டாரு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து எக்ஸலண்ட் மேட்ச், ஒண்டர்ஃபுல். ஸோ ஆஃப்டர் லாட் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு தத்துவமே வந்து சொல்லலாம், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் எ சக்ஸஸ். ஸோ கண்டிப்பாக வந்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னு வந்து அப்படியே உட்காந்துடக்கூடாது, முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. வாய்ப்பு இல்லை. ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் கம்பேக் அண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் வின். இமிடியேட்டாக வந்து கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் ரவீந்திர ஜடேஜா, அவர் வந்து T20 இன்டர்நேஷ்னல். எல்லோரும் வந்து T20 இன்டர்நேஷ்னல்லே வந்து சொன்னாங்க, பிகாஸ் தே வாண்டட் டு பிளே த நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் அஸ் வெல். அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, கிளியராக வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து மேபி ஈவன் அட்லீஸ்ட் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தெரியல. பட் ராகுல் டிராவிட் வெரி குட் கோச். நானே வந்து ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறது வந்து நானே வந்து ரொம்ப அப்பப்போ வந்து பேசினேன். பட் இஸ் டன் எ கிரேட் ஜாப், எக்ஸலண்ட். அவங்க ட்ராக் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஃபைனல் மேட்ச், அந்த கடைசி மேட்ச் தான் போன வேர்ல்டு கப் வந்து தோற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பும் அது ஒரு 2-3 மேட்ச் தான். ஃபேண்டாஸ்டிக் டீம், ஃபேண்டாஸ்டிக் மேனேஜ்மெண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போன வேர்ல்டு கப் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டு கப் T20 வின் பண்ணிட்டாங்க. பட் லெட்ஸ் சி, இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் மேட்ச் அதாவது சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விக்ட்ரி பார்க்கும்போது தான், ஒரு டிஃபீட் அடைஞ்சிட்ட பிறகு வின் பண்ணுறது தான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ கிரேட் ரிலீஃப் ஃபார் ஆல் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம். எல்லாருமே அந்த ரொம்ப வந்து உடஞ்சி போயிருப்பாங்க உண்மையிலே அந்த மேட்ச். அந்த ஹென்ரி கிளாசன் வந்து அடித்து போட்டு பொறுக்குன்னு முறுக்கின்றாரு. அப்படி அதை வந்து நம்ம வந்து தோற்றுன்னு தான் வச்சுக்கோங்க, எனக்கே வந்து பயமாக இருக்குது. இன்னும் இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது. ஆல்ரெடி தே
கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டா அந்த என்ட்ரி கிளாஸ் நடிக்கும்போது. பட் ஃபேண்டாஸ்டிக் கம் பேக், ஃபேண்டாஸ்டிக் வின், மோர் டு கம். பார்ப்போம் இன்னும் வர வர எப்படி ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 வாரங்களில் முக்கியமாக வந்து பேசப்படுகிறதா இருந்தது. மீதி அடுத்த வாரம் வர சில விஷயங்களை பற்றி வந்து பேசுவோம். Until then, this is Professor signing off. Take care.